ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எஜுகேஷன் லோன் அதாவது ஸ்டூடெண்ட் லோன் வாங்குறது எப்படி, எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா லோன் வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, எவ்வளோ வட்டியில் லோன் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் மூலமாக சப்சிடி வந்து எப்படி வாங்கிறது அப்படிங்கிற A to Z விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் எங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லோன் வாங்கணும் அப்படின்னா ரெண்டு கேட்டகரியில் வந்து பொதுவாக எஜுகேஷன் லோன் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து மெரிட் கோட்டா, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. மெரிட் கோட்டா அப்படிங்கிறது கவுன்சிலிங் மூலமாக காலேஜில் ஜாயின் பண்ணுறது. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா டைரெக்டாக வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறது. மினிமமாக வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னா, ஜென்ரல் மெரிட் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா 60% வந்து மார்க் எடுத்துருக்கணும் 12th. SC/ST ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா 50% மார்க்கும், கேர்ள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா 50% மார்க்கும் எடுத்திருக்க எல்லாருமே வந்து எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க. என்னென்ன படிக்கிறதுக்குனா எஜுகேஷன் லோன் வாங்க முடியும் அப்படின்னா, எந்த ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ கோர்ஸாக இருந்தாலும், டீச்சர் ட்ரைனிங்கு, நர்சிங் கோர்சஸ், இந்த மாதிரி எந்தவித கோர்ஸ் படிக்கிறதாக இருந்தாலுமே எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி வாங்க முடியும். காலேஜில் ஆகிற செலவில் என்னென்ன செலவுனா வந்து எஜுகேஷன் லோனுக்கு கீழே வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னா, காலேஜுக்கு நம்ம கட்ட வேண்டிய ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸ், லைப்ரரி, லெபார்டரி ஃபீஸ், இந்த மாதிரி காலேஜுக்கு கட்ட வேண்டிய எந்த ஃபீஸாக இருந்தாலுமே கவர் ஆகும். புக் வாங்கிறது, எக்யூப்மெண்ட்ஸு, ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கணும்னா, யூனிஃபார்மு, கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அத்தியாவசியமாக என்னென்ன பொருட்கள் தேவையோ அது வந்து எவ்வளோ வந்து காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறோமோ அதில் 20% வந்து கொடுப்பாங்க. காஷன் டெபாசிட்டு, பில்டிங் ஃபண்டு அல்லது ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்னு ஏதாவது வந்து கேட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 10% ஆஃப் டியூஷன் ஃபீஸ் வந்து கொடுப்பாங்க. 2 வீலர் வந்து அத்தியாவசியமாக கோர்ஸ்க்கு தேவை அப்படின்னா 50,000 வரைக்கும் வந்து 2 வீலர் வாங்குறதுக்கும் லோன் தராங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு என்னென்ன எக்ஸ்பென்சஸ், ஸ்டடி டூரு, ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி எது தேவைப்படுதோ அதையும் வந்து லோனுக்காக வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கன்சிடர் பண்ணுறாங்க. எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்க வித்யலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலில் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நம்மளுடைய வீடு எங்கே இருக்கோ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ 3 பேங்க்கில் நம்மளுடைய விருப்பத்தை வந்து பதிவு பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் லோன் வாங்கணும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா வித்யலட்சுமி போர்ட்டலில் லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணி ஸ்டேட் பேங்க்கு ப்ளஸ் அது எந்த பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லோன் அப்ளிகேஷன் டைரெக்டாக அந்த கிளைக்கு வந்து போயிடும். அந்த கிளைக்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு பார்த்து நீங்கள் வந்து லோனை வந்து ஃபர்தர் ஃபார்மாலிட்டிஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லோன் அமௌண்ட் வந்து இந்தியாவில் படிக்கிறதா இருந்தது அப்படின்னா மெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து 30 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் தராங்க. அதுவே மற்ற ஏதாவது கோர்ஸாக இருந்ததுன்னா அதிகபட்சமாக 10 லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் தராங்க. எஜுகேஷன் லோனு இந்தியாவில் படிக்கிறவங்களுக்கு அதிகபட்சமாகவே வந்து 50 லட்ச ரூபாய் தான் வந்து லோன் லிமிட்டாக வந்து ஸ்டேட் பேங்க்கில் இருக்குது. நம்மளுடைய சொந்த பணம் வந்து எவ்வளோ முதலீடு பண்ணோம் அப்படின்னா 4 லட்ச ரூபா வரைக்கும் வந்து காலேஜ் ஃபீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சொந்த பணம் எதுவுமே போடாமல் ஃபுல் பணத்தையுமே வந்து எஜுகேஷன் லோன் கீழே வாங்கிக்க முடியும். 4 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவில் படிக்கிற மாதிரியா இருந்தது அப்படின்னா எவ்வளோ லோன் அமௌண்ட்டோ அதில் 5% வந்து நம்மளுடைய சொந்த கைப்பணமாக போடணும். இதுவே வெளிநாடாக இருந்தது அப்படின்னா 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குற லோனுக்கு வந்து 15% வந்து கைப்பணம் வந்து போடுற மாதிரி இருக்கும். லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் வந்து தேவைப்படும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸு, 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, டிசி, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, கவுன்சிலிங் மூலமாக போயிருந்தாங்க அப்படின்னா காலேஜ் அட்மிஷன் லெட்டரு, சீட் அலாட்மெண்ட் காப்பி, போனஃபைட் சர்டிஃபிகேட். போனஃபைட் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு வருஷம் காலேஜ் படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது டோட்டல் கோர்ஸ் பீரியடுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. காலேஜ் ஐடி கார்டு, இதெல்லாம் வந்து யார் வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தேவை. எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறவங்களுடைய பேரண்ட்டோடது வந்து 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு,
இன்கம் சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு வருமானம் வந்து எதன் மூலமாக வருதோ, இப்போ வந்து சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாங்கன்னா என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அதோட சேலரி ஸ்லிப்பு, தொழில் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கடை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு, விவசாயம் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா சிட்டா அடங்கல், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வருமானம் எது மூலமாக வருதோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பேங்க்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சொத்து அடமானம் ஏதாவது கல்வி கடன் வாங்குறதுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா 7.5 லட்ச ரூபாய் லோன் வரைக்கும் வந்து எந்தவித அடமானமோ எந்தவித சொத்தோ வந்து பேங்க்குக்கு கொடுத்து லோன் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 7.5 லட்ச ரூபாய்க்கு மேலே லோன் அப்ளை பண்ணுற மாதிரியா இருந்தது அப்படின்னா நம்ம எவ்வளோ லோன் அமௌண்ட் வாங்குறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து நம்மளுடைய சொத்துக்களை வந்து அடமானமாக வங்கிக்கு கொடுத்து தான் லோன் வாங்க முடியும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 11.15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வந்து லோன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேர்ள் ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா 0.5% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கன்செஷனும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி உங்களுடைய லோன் வந்து சேங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருவேளை ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் வந்து ஆல்ரெடி காலேஜில் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பில்லை வந்து பேங்க்கில் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் உங்களுடைய கணக்கில் வந்து நேரடியாக வரவு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நேரடியாக நீங்கள் வந்து காலேஜுக்கு மட்டும்தான் டிடியாவோ அல்லது நெஃப்ட் மூலமாகவோ வந்து பணத்தை அனுப்புவாங்க. நம்மளுடைய கைக்கோ அல்லது வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கோ வந்து பணம் வந்து வரவு வைக்க மாட்டாங்க. நேரடியாக காலேஜுக்கு தான் வந்து பணத்தை அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது வருஷம் 3வது வருஷம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லோன் பணம் வாங்கும்போது வந்து அதுக்கு முன்னாடி வந்து எத்தனை செமஸ்டர் வந்து கம்ப்ளீட் ஆனுச்சோ அதோட மார்க் ஷீட்டும் வந்து கேட்பாங்க. ஒருவேளை வந்து ஃபெயில் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கான பணத்தை வந்து வங்கியிலேருந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ வந்து கிளியர் பண்ணி பாஸ் ஆகி நெக்ஸ்ட் இயர் வந்து போகிறீங்களோ அப்போ தான் எஜுகேஷன் லோன் அமௌண்ட்டை வந்து பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பேங்க்ல வாங்கின கல்வி கடனை வந்து 15 வருஷத்துக்குள்ள வந்து திரும்ப செலுத்தணும். இந்த 15 வருஷம் அப்படிங்கிறது கோர்ஸ் பீரியட் ப்ளஸ் 1 இயர், அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கோர்ஸ் பீரியட் ப்ளஸ் 1 இயர் வந்து மாரட்டோரியம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரட்டோரியம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் ரீபேமெண்ட் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகும். எஜுகேஷன் லோன் யார் யார் வந்து பேங்க்ல அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் செக்டார் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் ஃபார் எஜுகேஷன் லோன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு சப்சிடி ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. குடும்ப வருமானம் ஒரு வருஷத்தோட வருமானம் வந்து 4.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எலிஜிபிள் ஆவாங்க. லோன் அமௌண்ட் வந்து அதிகபட்சமாக 10 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து யார் லோன் வாங்குறாங்களோ அவங்க வந்து சப்சிடி வந்து கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாரட்டோரியம் பீரியட், அதாவது கோர்ஸ் பீரியட் ப்ளஸ் 1 இயர், அதாவது இப்போ இன்ஜினியர் படிக்கிறவங்களா இருந்தால் 5 வருஷம் வரும். இந்த 5 வருஷத்துக்கு அவங்க வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே பேங்க்குக்கு கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட்டே எவ்வளோ வட்டி வந்து பேங்க் வசூலிக்கிறாங்களோ அந்த வட்டியை வந்து கவர்மெண்ட்டு பேங்க்குக்கே கொடுத்துரும். அதனால் நீங்கள் படித்து முடித்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு என்ன இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை மட்டும் பேங்க்குக்கு கட்டினா போதும். இந்த ஸ்கீம் வந்து யூஜி, பிஜி, டிப்ளமோ அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு தடவை படிக்கிறப்ப மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து பயன்பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து கவர் ஆகாது. ஒன்லி மெரிட் கோட்டாவுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும். ஸ்டேட் பேங்க்ல கல்வி கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கட்டாயமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களனா வந்து கவனிக்கணும் அப்படின்னா சிபில் ஸ்கோர் வந்து உங்களுடைய சிபில் ஸ்கோரும் உங்களுடைய பேரண்ட்டோட சிபில் ஸ்கோரும் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ரீபேமெண்ட் பீரியட் அப்படிங்கிறது காலேஜ் முடிச்சு அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களால் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை வருஷம் தேவையோ அதை வந்து ரீபேமெண்ட் பீரியடாக செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து பேங்க்கில் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு திடீர்னு காலேஜில் வேறு ஏதாவது ஃபீஸோ அல்லது வந்து எக்ஸ்ட்ராவோ கட்ட சொன்னாங்க அப்படின்னா அது உங்களுடைய கை காசு போட்டு தான் கட்டணும். ஒரு தடவை லோன் சேங்ஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மறுபடியும் சார் என்னுடைய ஃபீஸ் வந்து அதிகப்படுத்திட்டாங்க, அதனால் எனக்கு லோன் பணம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக லோன் வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துறதுனால பேங்க் வந்து அந்த அமௌண்ட்டை லோனாக கொடுக்காது. காலேஜில் நீங்கள் வந்து கரெக்டாக படித்து நல்ல முறையில் வந்து மதிப்பெண் பெற்று ஒவ்வொரு வருஷத்துக்கான ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோ மார்க் ஷீட்டோ சப்மிட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கான லோனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டையும் மறக்காமல் பேங்க்கில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான ஃபீஸை மட்டும்தான் பேங்க்லேருந்து திரும்ப வாங்க முடியும். அதுக்கு அடுத்தடுத்த வருஷத்துக்கான ஃபீஸ்
லோன் அமௌண்ட் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து டைரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு தான் பேங்க் அனுப்புமே தவிர உங்கள் கையில் வந்து அந்த பணத்தை தரமாட்டாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நினைவில் வைத்துக்கொண்டு ஸ்டேட் பேங்க்ல எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் லோன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். இந்த லோனுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸாக 20 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குங்கிற பட்சத்தில் எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீஸும் கிடையாது. 20 லட்ச ரூபாய்க்கு மேலே எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10,000 ப்ளஸ் டேக்ஸ் வந்து ப்ராசஸிங் ஃபீஸாக வந்து வசூல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.